ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் கூட வந்த 3 ஜீவனுங்களும் மேலே எங்கேயும் தண்ணி விளையாண்டுட்டு போனாங்க. நீங்கள் உட்கார வச்சு போட்டு எங்கே போனாங்க எதுக்கு போனாங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை. நாட்டுக்கு தனியாக நின்றுட்டுருக்கேன். சர்க்கியஸு அதான் வர போகிறானுங்க. நான் நிற்கிறாங்க வேறு மேலே அவங்க தான் நிற்கிறாங்க. அடுத்து வரதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரில. வரும்போது நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து உட்காந்துட்டாங்க. வராங்க வராங்க வராங்க. சொல்லுங்க எப்படி இருந்துச்சு? ஐயோ குளிர் அடிக்குது எனக்கு. இப்போ மேல இருந்து வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்ன சார் நீங்க எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், God bless you. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்கயா பாவம். லேட் ஆகும். நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்கே போய் செஞ்சு எடுத்துட்டு செய்ய மாட்டாங்க, ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பண்ண வீடியோவில் இது கொஞ்சம் சுமாரான வீடியோன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் நம்ம பேசவே இல்லை, வீடியோ எடுக்கவே இல்லை, ஃபுல்லாக விளையாண்டது மட்டும்தான், என்ஜாய் பண்ணது மட்டும்தான். வீடியோ கம்மியாக தான் எடுத்தோம். இந்த ட்ரிப்பில் வீடியோ எப்படியோ எடுக்கலாம்னு நினச்சேன். பார்த்தா கடைசியா சிம்பிளா இருக்கிற மாதிரி முடிஞ்சு போச்சு. அடியோட ஒரு மாதிரி அண்ணன் தம்பியோட வர மாட்டான்னு சொன்ன வீடியோ ஷார்ட்ஸ் அது ஒண்ணுதான் ஒரு அளவுக்கு போச்சு. அதனால எதிர்பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதிர்பார்த்தோம்னா கண்டிப்பா அது நடக்காது. வரது வருத்தம். கண்டிப்பா ரீச் கிடைக்கும். அது இப்பதான் கிடைக்கும்னு இல்லை, எப்பயாவது ஒரு நாள் கிடைக்கும்.
கேம் விளாண்டோம். அதில் வீடியோ எடுக்க முடியல. இருக்கிறதே 4 பேர், 4 பேருமே விளையாட போயிட்டு வீடியோ யார் எடுப்பா? டீம் பெருசாக இருந்ததுன்னா நிறைய பேர் எடுக்கலாம். நம்ம டீமே சின்னது, அதுதான் பிரச்சனை. அது இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து வீடியோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். யூடியூப்பில் நம்ம யூடியூபர் ஆக போகிறோம் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். கரெக்டாக ஒருத்தனுக்கு மட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பத்தாது. போன டைம் எடுத்த வீடியோவே இன்னும் நம்ம ரிலீஸ் பண்ணல. ஆனால் அதுக்குள்ளே அடுத்த ட்ரிப்பே முடிஞ்சிச்சு, அடுத்த vlog-ஏ முடிஞ்சிருக்கு. ஆமாம், இந்த பார்க்கோட தமிழ் பேர் என்ன நமக்கு தெரியும், ஆடியன்ஸுக்கு தெரியாது. தெரியாது. ஆடியன்ஸுக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தான் தெரியாது. கற்பனை பூங்கா என்னை பொறுத்த வரைக்கும், நான் இங்கே போயிட்டு ஒண்டர்லா போயிருந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு அளவுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டே ஒண்டர்லா போயிட்டேன். ஒண்டர்லாவில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து நான் பார்த்துட்டேன். அங்கே இருக்கிறதுல கொஞ்சம் தான் இங்கே இருக்குது. அப்படி அதை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான ஓகே தான். இதான் vlog ஆரம்பிச்சிட்டோம்ல, ஒவ்வொரு பக்கமாக போவோம். அது ஓகே. அது இறங்கும் போது நம்ம உடம்புல இருக்க எல்லா பொருளும் மேலே போயிட்டு வருது. சப்ஸ்கிரைபர்னால சாப்பிட முடியாதுங்கிறியா? அவங்க வந்து நானும் சாப்பிடுவேன். நீ நேரடியாக நீயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருக்கலாமே. சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளை பார்த்து கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒரு விருந்து போட்டுடலாம். யாராவது வந்துட்டு நீங்கள் எஸ்பிடி கேமர்ஸ் தான் நீங்கள் அப்படி கேட்டாலும் எதுவும் இல்லை. ஆமான்னு சொல்லுவேன். எல்லாரும் ஆமான்னு சொல்லுவாங்க. நம்ம சேனல் நேமே மாற்றியாச்சு, எஸ்பிடி ராஜ். ஆனால் மாதத்துக்கு பேர் மாற்றுறது அது கப்பல் பாக் தனியாக ஓப்பன் பண்ணிடலாம். கிருட்டு கப்பல் மாதிரி நம்ம தனியாக கப்பல் சேனல் ஓப்பன் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கம்பெனி இது பண்ணிட்டேன்.